Hello students, இன்னைக்கு Lagrange multipliers ல இருந்து problem பார்க்கலாம். Question என்னன்னா, a rectangular box open at the top is constructed, so has to have a volume of 108 cubic meters. Find the dimension of the box that requires the least material for its construction. So நான் வந்து என்ன find out பண்ணனும்னா dimension of the box. Box என்னன்னா rectangular box. Rectangular box மட்டும் கிடையாது, it's open at the top. அதோடைய கம்ப்ளீட்டா மேக்ஸிமம் அது எவ்வளோ வால்யூம் கண்டெயின் பண்ணணும்னா 108 cubic meters. இப்போ டைமென்ஷன் ஆஃப் த பாக்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ தட் த லீஸ்ட் மெட்டீரியல் மினிமம் மெட்டீரியல் நான் எவ்வளோ யூஸ் பண்ணலாம் ஃபார் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் தட் பாக்ஸ் அப்படின்றத இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ மெட்டீரியல் யூஸ் பண்ணணும், மினிமம் மெட்டீரியல் யூஸ் பண்ணணும் அந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ்க்கு. ஸோ ரெக்டாங்குலர்னும் போதே லென்த்து பிரெத்து ஹைட்டு எடுத்துக்கணும். யூஸ்வலாக லென்த்துக்கு எல், பிரெத்துக்கு பி, ஹைட்டுக்கு ஹெச் யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே ப்ராப்ளமில் நம்ம XYZ யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லென்த் என்னென்னா எக்ஸு, பிரெத்து ஒய், ஹைட்டு இசட். ஸோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 108 தட் இஸ் கிவன். ஸோ வால்யூம் ஆஃப் த ரெக்டாங்குலர் பாக்ஸ் என்னது? x into length into breadth into height, x into y into z equal to 108. இதான் given. So இதான் condition. So ஒரு condition கொடுத்திருக்காங்க, volume is equal to 108 cubic meters சொல்லிட்டு. இப்போ dimension of the box that requires least material. So material find out பண்ணணும். So அதுக்கு surface area find out பண்ணணும். So what is the surface area of the rectangular box? அப்படின்னா so rectangular, so 3 dimension box only 3 dimension தானே. அப்போ rectangular 2 times length into breadth plus 2 times breadth into height plus 2 times height into length. ஸோ இதான் வந்து அதோடைய ஃபார்முலா. இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா 2 plus 2 plus 2 6 sides இருக்கு. ஓகேவா? ஸோ 6 ஃபேஸஸ் இருக்கு. இப்போ உங்கள் லிவிங் ரூமே என்னவா இருக்கும்னா ரெக்டாங்குலர் பாக்ஸாக தான் இருக்கும். அப்போ உங்கள் லிவிங் ரூமில் பார்த்தீங்கன்னா 4 வால்ஸ் இருக்கு. ஸோ 4 வால்ஸ் இருக்கும். ஸோ 4 வால்ஸு, நெக்ஸ்ட் என்னன்னா டாப்பில் ஒரு சீலிங்கு, நெக்ஸ்ட் ஃப்ளோரு. ஸோ மொத்தம் 6 சர்ஃபேஸ் இருக்கும். அதனால தான் இங்கே 2 + 2 + 2 6 சர்ஃபேஸஸ். 4 வால்ஸ் ப்ளஸ் மேலே ஒரு சீலிங்கு, கீழே இருக்க ஃப்ளோரு. அப்போ இங்கே என்னன்னா கொஸ்டின் வந்து ஓப்பன் அட் த டாப். அப்போ மீனிங் சீலிங் இல்லைன்னு வச்சுக்கோங்க. சீலிங் இல்லைன்னா எத்தனை சர்ஃபேஸ் இருக்கும்? மொத்தம் 5 சர்ஃபேஸ் இருக்கும். அதனால அந்த 5 சர்ஃபேஸை நான் எப்படி எடுத்திருக்கேன்னா, ஒரு சர்ஃபேஸை கட் பண்ணிட்டு XY + 2YZ + 2ZX எடுத்திருக்கேன். பிகாஸ் நம்ம லென்த் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம், பிரெத் Y, ஹைட் Z. இப்போ நான் இங்கே சர்ஃபேஸில் 1 கட் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா நீங்கள் இங்கே மேம் நாங்கள் இங்கே வந்து 1 போட்டுக்கிறோம், இங்கே இல்லைன்னா இங்கே 1 போட்டுக்கிறோம், எங்கேனாலும் நம்ம மாற்றிக்கலாம். ஜஸ்ட் 5 சர்ஃபேஸ் இங்கே காமிக்கணும், அவ்வளோதான். ஸோ ஒரு சர்ஃபேஸ் வந்து ஓப்பன் அட் த டாப்ன்னு இருக்கனால ஒரு சர்ஃபேஸை வந்து கட் பண்ணிடணும். ஸோ XY + 2YZ + 2ZX எடுத்துக்கிறேன். ஸோ அதை F1 எடுத்துக்கலாம். 5ன்றது கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா XYZ is equal to 108 கொடுத்துருக்காங்க. ஸோ XYZ - 108 எடுத்துக்கணும். ஸோ கேபிட்டல் F is equal to F plus lambda 5 இதை ஃபார்முலா. ஸோ F வந்து XY + 2YZ + 2ZX plus lambda into XYZ minus 108. இப்போ first we'll differentiate with respect to X, treating Y and Z is a constant. So Y and Z constant வச்சுக்கோங்க. So first differentiate பண்ணுங்க. இதில் X இருக்கு, இதுலேயும் X இருக்கு. அப்போ இந்த term வந்து கம்ப்ளீட்டாக 0 ஆயிடும். இந்த Y அப்படியே வச்சுக்கோங்க. X differentiate பண்ணால் 1. இல்லை X இல்லை, அப்போ கம்ப்ளீட்டாக 0. இந்த 2Z கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கோங்க. X differentiate பண்ணால் 1 plus lambda into X differentiate பண்ணால் 1, YZ அப்படியே வரும். 108 differentiate பண்ணால் 0. நெக்ஸ்ட்டு FYன்னும் போது Xும் Zும் கான்ஸ்டன்ட். இங்கே Xும் Z இருக்கும், இங்கே XZ இருக்குது. அப்போ இந்த அப்படியே இந்த எலிமெண்ட் 0 ஆயிடும். இங்கே X வரும், Yயை differentiate பண்ணால் 1, இங்கேயும் Yயை differentiate பண்ணால் 1. அப்போ X plus 2Z plus lambda into Xும் Zும் கான்ஸ்டன்ட், Yயை differentiate பண்ணால் 1.
108 வந்து 0 ஆயிடும். ஸோ எக்ஸு இசட் மட்டும் இருக்கும். நெக்ஸ்ட்டு இசட். இசட்ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா எக்ஸு ஒய் கான்ஸ்டன்ட். ஸோ ஃபஸ்ட் டேர்ம் 0 ஆயிடும். செகண்ட் டேர்மில் இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால இது 1, அதே மாதிரி இதுவும் 1 ஆயிடும். ஸோ 2y ப்ளஸ் 2x ப்ளஸ் லாம்டா இன்ட்டு xy இசட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ண 1 மைனஸ் 108 டிஃப்ரென்ஷியேட் பண்ண 0 ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நெசசரி கண்டிஷன் என்னன்னா fx ஈக்குவல் டு 0, fy ஈக்குவல் டு 0, fz ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட் fx 0 போடலாம். fx 0 போட்டிங்கன்னா y plus 2z plus lambda into yz equal to 0. இந்த lambda yz அந்த சைட் கொண்டு போங்க, மைனஸ் lambda yz ஆயிடும். இந்த டேர்ம் என்ன பண்ணுங்க, இங்கே அடிஷனில் இருக்கு, இங்கேயும் yz இருக்கு, இங்கேயும் yz இருக்கு. இந்த yz அப்படியே டினாமினேட்டர் கொண்டு வாங்க. அப்போ y by yzல என்ன ஆயிடும், இந்த y கேன்சல் ஆகி 1 by z. நெக்ஸ்ட் 2z by yz என்ன ஆகும், இந்த z கேன்சல் ஆகி 2 by y which is equal to minus lambda. நெக்ஸ்ட் fy equal to 0 போடுங்க. fy equal to 0 போட்டிங்கன்னா இந்த பிளஸ் lambda xz அந்த சைட் கொண்டு போனீங்கன்னா மைனஸ் lambda xz. ஸோ இந்த xz வந்து என்ன பண்ணுங்க, இந்த சைட் கீழே கொண்டு வாங்க. அப்போ கீழே கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஈக்குவல் டு 0 போட வேண்டாம். இந்த xz வந்து இங்கே கீழே கொண்டு வாங்க, x by xz. x by xz என்ன ஆகும், இந்த x கேன்சல் ஆகிட்டு 1 by z வரும். அதான் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட். நெக்ஸ்ட் 2z இருக்கு, 2z divided by xz. அப்போ இந்த z கேன்சல் ஆகி 2 by x இருக்கு. ஸோ 2 by x is equal to minus lambda. நெக்ஸ்ட் சேம் திங் fy equal to 0 போடுங்க. fy equal to 0 போட்டிங்கன்னா 2y plus 2x plus lambda into xy equal to 0. ஸோ இந்த சைட் போச்சுன்னா மைனஸ் lambda xy. இந்த xy அப்படியே டினாமினேட்டர் கொண்டு போங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கு, 2y இருக்கா. அப்போ 2y divided by xy, 2y divided by xy என்னது, y கேன்சல் ஆகிட்டு 2 by x, அதான் 2 by x plus next term 2x இருக்கா. அப்போ 2x divided by xy என்ன ஆகும்னா இந்த x கேன்சல் ஆகிட்டு 2 by y. ஸோ 2 by y is equal to minus lambda. ஸோ இது ஈக்குவேஷன் 1 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது ஈக்குவேஷன் 2, நெக்ஸ்ட் இது ஈக்குவேஷன் 3. ஸோ 3 ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா என்னுடைய ரைட் ஹேண்ட் சைட் சேமாக இருக்கு. ரைட் ஹேண்ட் சைட் சேமாக இருந்தால் என்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடும் சேமாக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1யும் 2வையும் எடுத்துக்கிறேன். அப்போ என்னுடைய ரைட் ஹேண்ட் சைட் சேம், அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடும் சேம். அப்போ 1 by z plus 2 by y is equal to 1 by z plus 2 by x. ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்க. ஈக்குவேட் பண்ணிங்கன்னா இந்த 1 by z-ம் 1 by z-ம் கேன்சல் ஆகிடும். அப்போ 2 by y is equal to 2 by x. அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த x இந்த சைட் போயிடும், y இந்த சைட் போயிடும். ஸோ 2x equal to 2y, 2 கேன்சல் பண்ணிங்கன்னா x is equal to y. நெக்ஸ்ட் சேம் திங் ஈக்குவேஷன் 3யும் 2வையும் வந்து ரைட் ஹேண்ட் சைட் சேமாக இருக்கனால லெஃப்ட் ஹேண்ட் சைட் சேம். ஸோ 1 by z plus 2 by x is equal to 2 by x plus 2 by y. ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்க. ஈக்குவேட் பண்ணிங்கன்னா 2 by x கேன்சல் ஆகிடும். 1 by z is equal to 2 by y. அப்படியே இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. y இந்த சைட் வந்துடும், z இந்த சைட் போயிடும். ஸோ y is equal to 2z. அப்போ x is equal to என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், x is equal to y-ஆ. அப்போ y equal to 2z. அப்போ ரிலேஷன்ஷிப் என்ன, x is equal to y is equal to 2z. இதான் ரிலேஷன்ஷிப். இப்போ கண்டிஷனுக்கு வரலாம். என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கு, வால்யூம் is equal to 108. அப்போ இல்லை எக்ஸ் ஒய் இசட் இருக்கு. ஒன்று எல்லாத்தையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ், இல்லைனா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஒய், இன் டேர்ம்ஸ் ஆஃப் இசட் ஏதாவது மாற்றலாம். நான் எல்லாத்தையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இசட் மாற்ற போகிறேன். ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்னா 2z சப்ஸ்டியூட் பண்ணலாம். சேம் திங் ஒய்க்கு பதிலாகவும் 2z. நெக்ஸ்ட்டு ஜெட்டுக்கு பதிலாக z as it is வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு 108. ஸோ 2 into 2 is 4, z 3 தடவை இருக்குது, z cube equal to 108. 108 divided by 4 is 27. Z cube வந்து 27 இருந்தால் what is the cube root of 27? 3. அப்போ Z equal to 3. இப்போ Y equal to என்னது 2Z. அப்போ Zக்கு 3 போட்டிங்கன்னா 3 2s are 6. Y வந்து 6. இப்போ X is equal to Y. Y already 6 கண்டுபிடிச்சிருக்குமா, அப்போ X is equal to 6. அப்போ the dimensions தானே கண்டுபிடிக்கணும். Xனா length, breadth, height. அப்போ the dimensions are 6. இங்கே cubic meters கொடுத்துருக்காங்க, அதனால் மீட்டர் ஃபாலோ பண்ணிக்கலாம். 6 மீட்டர், 6 மீட்டர், 3 மீட்டர். That's all. length, breadth and height find out பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டினும் சேம் கொஸ்டின் தான். இன்ஸ்டெட் ஆஃப் இங்கே 108 32 cc கொடுத்துருக்காங்க. 32 cc என்ன அர்த்தம்னா இங்கே வால்யூம் பதில் இங்கே 32 போட போகிறீங்க, இங்கேயும் 32 போடுவீங்க.
Next இந்த இடத்துல 32 anyhow differentiate பண்ணும்போது அது எதுவுமே டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ ஆல் த calculation parts are சேம். ஸோ calculation எல்லா பார்ட்டும் சேம். ரிலேஷன்ஷிப் என்ன கிடைக்கும்னா x is equal to y is equal to 2z. the same relationship தான் கிடைக்கும். அப்போ சேம் ரிலேஷன்ஷிப் தான் கிடைக்கும். x is equal to y is equal to 2z. இப்போ x is equal to y is equal to 2z. இப்போ வால்யூம் என்னது 32 cc. அதில் வால்யூம் x into length into breadth. ஸோ சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்க. ஃபைனலாக இதே ரிலேஷன்ஸ் தான் கிடைக்க போகுது. 32 எனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சேம் திங் தான் 0 தான் ஆகும். எல்லாத்தையும் சேம் திங் ஃபாலோ பண்ணிவிட்டு லாஸ்ட் ஸ்டெப்பில் இந்த XYZ வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸு இல்லைனா ஒய் இல்லைனா இசட்டுக்கு மாற்றணும். நான் எல்லாத்தையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இசட்டுக்கு மாற்றிக்கிறேன். எக்ஸுக்கு பதிலாக 2z போடுறேன். ஒய்க்கு பதிலாக 2z போடுறேன். இன்டூ z ஈக்குவல் டு என்னது அங்கே 108 போட்டோம்ல, இந்த இடத்துல நம்ம 32 போடணும், அவ்வளோதான். அப்போ 4z cube equal to 32. z cube வந்து 8. அப்போ z என்னது 2. அப்போ z 2வா, y என்னது 2z. அப்போ z பதில் என்ன போட போறீங்க 2 போட போறீங்க. 2 into 2 என்னது 4. அப்போ y 4. x கண்டுபிடிங்க. x y சேம் தானே. அப்போ y 4 இருந்தால் x 4. அப்போ இதுவும் டைமென்ஷன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே சிசி கொடுத்துருக்காங்க. சிசினா கியூபிக் சென்டிமீட்டரு. அதனால டைமென்ஷன்ஸ் என்ன பண்ணுங்க சென்டிமீட்டரில் எழுதுங்க. 4 centimeter 4 centimeter 2 centimeter. That's all. So both the problem are same தான். Just அங்கே 108 cubic meter கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 32 cubic centimeter கொடுத்துருக்காங்க. That's all students. Thank you students. Have a great day.